ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி. நான் வந்து தஞ்சாவூர்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி மாரியம்மன் கோயிலுக்கு, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனேங்க. அங்கே வந்து சடல் காவடி, முளைப்பாரி எல்லாம் செம்ம விசேஷமாக இருந்தது. ஆடினாலே அவங்களுக்கு வந்து விசேஷம்தான். அதுவும் வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து எப்படின்னா, ரொம்ப கூட்டமாக இருக்கப்போ நெரிசலில் போய் மாட்டிக்க பிடிக்காது. அதனால கூட்டம் இல்லாதப்போ தான் நான் கோவிலுக்கே போவேன். ஆனால் என்னவோ தெரியல, இன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நானே போனேன். போனால் கரெக்டாக என்னை சாமியை வர வச்சாங்கன்ற போல் அப்படி தான் சொல்லிக்கணும். போய் பார்த்தா கரெக்டாக சடல் வருது. சடல் வந்து எப்படின்னா, வெளியிலேயே தான் இருந்துட்டு அப்படியே வேறு கோயிலுக்கு போயிடும் போல். உள்ளே வந்து வரத்துக்கான வேலை இல்லை. அதனால் உள்ளேயே அவ்வளோ கூட்டம் சாமி கும்பிடவே சடல்லாம் வந்து இந்த காவடியெலாம் வந்து அந்த பக்கமாக போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா, அதுதான் இந்த கிளிப்பிங்க. ஃபஸ்ட்டு போகிறப்போ பார்த்தாக்கா ஒரு சடல் எடுத்துகிட்டு வந்தவங்க அப்படியே விழுந்துட்டாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. ஒரு மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி ஆடிட்டு வராங்க இல்லையா, அவங்க அப்படியே தொப்புன்னு விழுந்துட்டாங்க. பசி மயக்கமாக ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போய் தூக்கி விட்டு நிறைய பேர் அப்படியே ஓரமாக வச்சு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்தினாங்க. ஆனாலும் எடுத்துகிட்டு போய் தானே ஆகணும், கோயிலுக்கு கொண்டு போகணும் இல்லையா. அப்புறம் வந்து வரிசையாக சடல் வந்துக்கிட்டு இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து எப்படின்னா, சடல்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கோயிலுக்கு வர வாய்ப்பு இருக்காது இல்லையா, அவங்க வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.
வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். கோயிலுக்குள்ளே வீடியோ அலோடு கிடையாது, ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால நான் வாசல்லேருந்து இது பண்ணேன். நாங்கள் ஒரு இடமா சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டோம். நிஜமாவே சந்தோஷமாக இருந்தது. அங்கே சடல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விழுந்ததை தவிர மிச்சப்படி நடந்ததெல்லாம் எனக்கு பரவாயில்ல தான். 1.5 மணி நேரம் இங்கே பாருங்கள், அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்துட்டு 1.5 மணி நேரம் அர்ச்சனைக்கு லைனில் நின்னது தான். தேங்காய் உடைக்க அவ்வளோ கூட்டங்க. சரி காலையில் வந்தது தப்பு, சாயங்காலம் வரலாமா அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேர் சொன்னாங்க காலைல வந்தது தான் பரவாயில்ல, சாயங்காலம் வந்து இன்னும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளியும் லாஸ்ட் வெள்ளியும் எப்பயுமே இப்படி தான் விசேஷமாக இருக்கும். அன்னதானம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம்னா கூட்டம் சொல்லவே முடியாதுங்க. அதுவும் இவ்வளோ விசேஷமாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தான். நான் பற்று போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னமோ கரெக்டாக அந்த டைமுக்கு சடல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம போனதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொடிமரம் இருக்குல்லையே, அந்த கொடிமரம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டா அங்கேருந்து என்ன வாங்கணுன்னா, ஒரு அரிசியில் வந்து ரிங் முறுக்கு மாதிரி இருக்கும். அது வெறும் அரிசி மாவில் மட்டுமே செய்கிறது. ஆனாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 3 பேக்கெட்டு. 1 வாங்கினா 20 ரூபான்னு வாங்க, 3 வாங்கினா 50 ரூபாய்க்கு தரேன்னுவாங்க. நாங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டும் ரொம்ப நேரம் காலையிலையும் சாப்பிடாம அப்படியே வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு அப்படியே கோயிலெலாம் போகணும் இல்லையா. இந்த இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரப்போ எப்படி சும்மா வர்றது, சர்பத்து பக்கத்துலேயே நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க இல்லையா. சரின்னு சொல்லி சர்பத்து வாங்கி லாஸ்ட்டாக தான் குடித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து கோயிலை வந்து ஃபுல்லாக சுற்றி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், உங்களுக்காக தான் பார்க்க யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டுக்கு வர முடியலையோ அவங்களாம் பார்த்துக்கங்க. இதுதான் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். சுற்றியும் பாருங்கள், ரொம்ப விசேஷம், செம சூப்பராக இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. சாமியை பார்க்க முடியாதவங்க, வர முடியாதவங்க வீடியோவில் பார்த்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க, உள்ளே நெய் விளக்கெலாம் கூட போட விட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, வாசல்லே வச்சு தான் போட சொல்கிறாங்க. உள்ளே விளக்கு கூட அலோடு கிடையாதுங்க. தேங்காய் உடைச்சாச்சு, சாமியை பார்த்தாச்சு. இதுதான் கோயில். நீங்களும் பார்த்துக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. நீங்கள் பார்க்குறப்ப கீழே ஹைப் பட்டன் வந்தால் மறக்காமல் ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு என் சேனலில் கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் இன்றைக்கி வீடியோ. நான் போனேன் கோயிலில் சாமி கும்பிட்டு உங்களுக்கும் கொண்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோன்ட்டு பாருங்கள். நீங்கள் இது வந்து லைவாக போடலாம் தான் நினச்சேன், லைவுக்கு முடியலை. அவ்வளோதான். சர்பத்து குடிச்சு வீடு வந்து சேர்ந்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிச்சா ஹார்ட்டின்